இன்னைக்கு ஒரு தொழில முன்னேறணும், ஒரு வியாபாரத்துல வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த கம்யூனிகேஷன் அண்ட் பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. இது ரெண்டு பேர் சார்ந்தது. ஒருத்தர் விற்பனையாளர், இன்னொருத்தர் வாங்குறவர், அல்லது ஒரு பையர் செலர், இப்படி ரெண்டு பேர் சந்திக்கும் பொழுது ஒருவர் மீது ஒருவருக்கு ஒரு அபிப்பிராயம் உண்டாகணும். இப்ப நம்மள்ட்ட ஒரு பையர் வராரு, ஒரு ஹோல்சேலர் வராரு அப்படின்னு சொன்னாக்க, நம்மை பார்க்கும்போது, நம்மிடம் பேசும்போது, பழகும் போது நம்மை பத்தி அவர் நல்ல ஒரு உயர்வான ஒரு கருத்துக்கு, அபிப்பிராயத்துக்கு அவர் வரணும். அப்படிங்கிறதுக்கு இந்த புரோகிராம் ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். அனைத்து புகழும் அகிலங்களின் தச்சகனாகிய இறைவனுக்கு. இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் நமக்கு ஒரு வித்தியாசமாகவும், இந்த காலை பொழுதுல ஒரு உற்சாகம், மனசுக்கு ஒரு ஏதோ ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்குது. நம்ம உள்ளத்துல எப்பவுமே கவலை, பயம், குழப்பம், சந்தேகம், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அது ஒரு கலங்கமாட்டு இருக்கு. இந்த ப்ரோக்ராம் பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அது அப்படி தெளிவான மாதிரி இருக்கு. உங்க எல்லாத்துக்கும் அது ஃபீல் பண்ணிருப்பீங்க. இந்த ப்ரோக்ராம் ஒவ்வொரு நிறுவனத்திலையும் நடத்துவாங்க. அங்க பணி செய்யக்கூடியவங்க, அங்க ஸ்டாஃப்ஸா இருக்கிறவங்க, வேலை செய்யக்கூடியவங்க மத்தியில இந்த ப்ரோக்ராம் நடத்தணும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா இருக்குது. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு செயல்களும் எண்ணங்களை அடிப்படையாக கொண்டது, ஒவ்வொருவரும் தான் எண்ணியதை அடைகின்றார்கள் என்று புகாரி ஷரீஃப்ல முதல் ஹதீஸா இருக்கு. ஆகவே நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய மனதினுள் என்ன எண்ணங்கள் நமக்கு இருக்கிறது, என்ன ஆசைகள் இருக்கிறது, என்ன விருப்பங்கள் இருக்கிறதோ அதை நாம் உண்மையாகவே நம்பிக்கை கொள்ளும் பொழுது நமக்கு வழங்கப்பட்ட, நம்முடைய உள்ளத்தில், இருதயத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம் ஒரு தேவையை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு எண்ணத்திற்கும் ஒரு இலக்கு, ஒரு தேவை இருக்குது. ஆகவே அதை உண்மையாகவே நாம நிஜமாலுமே அதை நாம வேணும், நமக்கு வேணும் அப்படின்னு நாம நம்பிக்கை கொண்டோம்னா, உறுதி கொண்டோம்னா, அதற்காக அந்த இலக்கை அடைவதற்கான வழி நமக்கு காண்பிக்கப்படுகிறது. இது இயற்கையின் நியதியாக இருக்குது, அல்லது இறைவனுடைய நியதியாக இருக்கின்றது. அதாவது இன்னைக்கு ஒரு தொழில முன்னேறணும், ஒரு வியாபாரத்துல வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த கம்யூனிகேஷன் அண்ட் பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. இது ரெண்டு பேர் சார்ந்தது. ஒருத்தர் விற்பனையாளர், இன்னொருத்தர் வாங்குறவர், அல்லது ஒரு பையர் செலர், இப்படி ரெண்டு பேர் சந்திக்கும் பொழுது ஒருவர் மீது ஒருவருக்கு ஒரு அபிப்பிராயம் உண்டாகணும். இப்ப நம்மள்ட்ட ஒரு பையர் வராரு, ஒரு ஹோல்சேலர் வராரு அப்படின்னு சொன்னாக்க, நம்மை பார்க்கும்போது, நம்மிடம் பேசும்போது, பழகும் போது நம்மை பத்தி அவர் நல்ல ஒரு உயர்வான ஒரு கருத்துக்கு, அபிப்பிராயத்துக்கு அவர் வரணும். அப்படிங்கிறதுக்கு இந்த புரோகிராம் ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கு. நாங்க சிறு தொழிலா ஈசா செஞ்சிட்டு இருக்கும் பொழுது நிறைய பார்ட்டிகள்லாம் வருவாங்க, கல்கத்தா, பாம்பேலேருந்து வருவாங்க. அப்போ அதை இந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது அது கொஞ்சம் ஞாபகத்துக்கு வருது. அவங்கெல்லாம் ஹிந்தி பேசுவாங்க, நமக்கு ஹிந்தி தெரியாது, ஒன்று ரெண்டு வார்த்தை கூட அந்த டைம்ல தெரியாது. அப்போ அந்த பார்ட்டி வரும்போது எங்கூட நிறைய எனக்கு இணையா நிறைய எல்லாம் இருப்பாங்க, தயாரிப்பாளர்கள், விற்பனையாளர்கள்லாம் இருப்பாங்க. பட் அந்த கல்கத்தால இந்த பார்ட்டி உட்கார்ந்து இருக்கும்போது இவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடியே, அந்த பார்ட்டி முன்னாடியே, அகர்வால் வந்துட்டானாட்டு இருக்குது, பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்னு பேசி அவன் அந்த ஒருமையில பேசுவாங்க. அந்த பார்ட்டியை ஒருமையில பேசுவாங்க. நான் அப்படி பேச மாட்டேன், ஒருமையில பேச மாட்டேன். கொஞ்சம் மரியாதையா ஐயா, ஜி, சார் இப்படிங்கிற மாதிரி தான், அது ஒரு இயற்கையாவே அப்படி பேசிட்டு இருப்போம். அப்போ ஒரு பார்ட்டி வரும்போது ஒரு 2-3 பேர் சேர்ந்து அவங்ககிட்ட பேசுற மாதிரி இருக்கும். அப்போ நம்மளுடைய பேச்சு இப்படி இருக்கும், மற்றவங்களுடைய பேச்சு வேற மாதிரி இருக்கும். பொறுமையில பேசுவாங்க, அசால்ட்டா பேசுவாங்க. ஆனா உண்மையால என்னன்னா, நம்மை விட அவங்களுக்கு தமிழ் நல்லா தெரியும். அவன் பல வருஷமா இங்க வந்துட்டு இருக்கிற அந்த பார்ட்டிய அவங்க அதெல்லாம் கணிக்கிறாங்க. இவர் இப்படி பேசுறாரு, இவர் இப்படி பேசுறாரு, அவர் அப்படி நடந்துக்கிறாரு, இவர் இப்படி நடந்துக்கிறாருன்னு அவங்கள கெஸ் பண்ணிட்டு அதுல இருந்து யாரை செலக்ட் பண்ணணும்னு அவங்க முடிவு பண்றாங்க. இது அப்புறம் தான் தெரிஞ்சது, கொஞ்ச நாள் கழிச்சு தான் அந்த விஷயம் தெரிஞ்சது. இது எல்லாத்துக்கும் தெரிகிற விஷயம் தான். அதை நம்ம நோக்கி வரக்கூடிய ஒரு நம்ம ரொம்ப மரியாதையாகவும், அன்போடவும், பணிவோடவும் நடக்கணும். திருக்குறள்ல 100வது குறள், இந்த 100ன்னா டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும், அதனால சொல்றேன். இனிய உளவாக இன்னாது குறள்
கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. எவ்வளவு அழகு, அழகான சுவையான இனிமையான அழகான பழம் இருக்கு, அது கைக்கு எட்டி இருக்கு. அப்படி இருக்கும் போது எவனாவது ஒரு காயை பிடிச்சி திம்பானா? ரொம்ப புளிப்பும் துவர்ப்பும் கசப்புமா இருக்கும். ஆக இனிய உளவாக இன்னாத கூறல், கனி இருப்ப காய் கவர்ந்தட்டு எவ்வளவு அழகு. யார் ஒருத்தட்டையும் பழகும் பொழுது இனிய சொற்களை கொண்டு பழகணும். இது திருமறை குர்ஆனில் ரொம்ப சிறப்பா சொல்லப்படுகிறது. நபியே, அடியார்களிடத்தில் சொல்வீராக, அவர்கள் பேசினால் நல்லதையே பேசும். மேலும் இறைவனுடைய அடியார்கள், அர் ரஹ்மானுடைய அடியார்கள் எத்தகையோர் என்றால், உண்மையாலுமே இறைவனுடைய அடியார்கள் அவங்க எப்படிப்பட்டவங்க? அர் ரஹ்மானுடைய அடியார்கள் மனிதர்களிடத்தில் பணிவுடன் இருப்பார்கள், பணிவா பேசுவாங்க. அவங்க பேச்சுல பெருமை வராது. எல்லா இடத்துலையும் தங்களை சரியான முறையில் அவங்க நிலைநிறுத்திக் கொள்வாங்க. ஆக சொல்லை செவியேற்று அதில் அழகானதை கூறுங்கள், அழகானதை பின்பற்றுங்கள். இன்னொரு வசனம் இது. நிறைய திருமறை குர்ஆன், திருக்குறள், பகவத்கீதை எதை நீங்க எடுத்து பார்த்தாலும் இந்த வாழ்வியல் நெறிமுறைகள் ரொம்ப சிறப்பா அந்த காலத்திலேயே எல்லாமே இருக்கு. பட் அதை நம்ம கவனிக்கிறது இல்லை, பின்பற்றுறது இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், திருமறை குர்ஆன்ல ஒரு அத்தியாயத்துல ஒரு சபையினுடைய ஒரு விஷயம் வருது. சபை எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது திருமறை குர்ஆன்ல வருது. சபைகள்ல நீங்க இருந்தா நீங்க நகர்ந்து இடம் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டால் நீங்கள் நகர்ந்து இடம் கொடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. எழுந்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டால் எழுந்துருங்க. தள்ளி உட்காருங்கன்னு சொல்லுவாங்கல்ல, என்னை போய் தள்ளி உட்கார சொல்றதா? அப்படி இது பண்ணக்கூடாது. சபைக்குள்ள வந்துட்டா கொஞ்சம் நகர்ந்துக்குங்க, நகர்ந்து உட்காருங்கன்னா நகர்ந்து உட்காந்துக்கணும். மேலும் நபியுடைய வீடுகளில் ஒரு ஆயத்துல வருது, நபியுடைய வீடுகளில் உணவு தயாராவதை எதிர்பார்த்து நீங்கள் இருந்தால், அதாவது ரசூல்லா வீட்டுல டெய்லி சமையல் ஆகிட்டே இருக்கு மாதிரி. அந்த ஊர்ல யாராவது பசி, யாருக்காவது உணவு வேணும்னா நேரம் அங்க போயிடலாம். அப்ப அங்க காத்திருக்க வேண்டியது வருது. அப்போ நபியுடைய வீடுகளில் உணவு தயாராவதை எதிர்பார்த்து நீங்கள் காத்திருந்தால் அழைக்கப்பட்டால் செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். கூப்பிட்டா போங்க, இத்தனை பேர் வாங்க, ஒரு 10 பேர் வாங்க, 20 பேர் வாங்கன்னு கூப்பிட்டா போய் சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னாக்கா அடுத்ததா பேச்சுல உட்காராம அவரு கூட போய் பேசிட்டு இருக்காம நீங்க உடனே போயிருங்க. ஏன்னா அவர்கிட்ட போய் பேசிட்டு இருந்தீங்கன்னா அவர் உங்களை வெளியே போன்னு சொல்ல மாட்டாரு. ஏன் சொல்ல மாட்டாருன்னா ரொம்ப வெக்கப்பட்டுக்குவார். ரசூலுல்லாஹ்வோட குணத்தை பாருங்க, அழகிய நற்குணத்தின் மீது இருக்கிறீர் என்று அல்லாஹ் சொல்றான் அவரை பத்தி. அப்ப அவர் சொல்ல மாட்டாரு, வெக்கப்பட்டுக்குவாரு. இது ஒரு சபை ஒழுங்கு. இன்னும் சபைகள்ல நீங்க நகர்ந்துக்குங்கன்னா நகர்ந்துங்க, அழைக்கப்பட்டால் செல்லுங்கள். இவ்வாறு சபைகளில் நீங்கள் நடந்தால், திருமறை குர்ஆன்ல ஒரு வசனம், நான் உங்கள் பதவிகளை உயர்த்துவேன். எப்படி சொல்லி கொடுக்குது பாருங்க. அதாவது ஒரு சபையில, ஒரு கல்யாண வீட்டுல, அதாவது ஏதோ ஒரு இடத்துல எப்படி கண்ணியமா போகணும், எப்படி கண்ணியமா நடக்கணும், எப்படி அமரணும், எப்படி அந்த சபைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும், அப்படி செஞ்சீங்கன்னா உங்கள் பதவிகளை உயர்த்துவேன்னு சொல்லி அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறாங்க. அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியில் மீறாதவன். இது ஒரு வசனம். இப்போ சாதாரணமாக நம்முடைய கல்யாண நிகழ்ச்சியில நினைச்சு பாருங்க எப்படி நடக்குதுன்னு. துவா முடிஞ்சோடனே ஒரே கூட்டமா போயிடுறது, சாப்பிட இடத்துல உட்காந்துடுறது, பின்னாடி ஒரு பெருங்கூட்டம் நிற்கும். சாப்பிட பின்னாடி ஒரு பெருங்கூட்டம் நிற்கும். இது சரிதானவா? இந்த சமூகத்துக்கு சரிதானவா? இது இறைவனுக்கு ஏற்புடையதா? இறைவன் திருமறை குர்ஆனில் காட்டக்கூடிய அந்த சட்டங்களுக்கு முரணானதா இருக்கு சமூக அமைப்பு. எவ்வளவு அழகான விஷயங்கள் திருமறை குர்ஆன்ல இருக்கு, எல்லா வேதங்கள்லையும் இருக்கு. ஆக இந்த கூட்டத்தில் இது எனக்கு இந்த ஆயத்துகள் ஞாபகம் வருது. நம்ம சமூகத்துக்கு நாம ஒரு அழைப்பு விடுக்கணும். திருமண நிகழ்ச்சிகள்ல இவ்வாறு பின்னாடி போய் நிக்க கூடாது. இதை இறைவனுடைய வெறுப்புக்கு ஆளாகக்கூடிய ஒரு சமூகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இறைவனுடைய அன்பை பெறணும், பிற சமூகத்தினுடைய நட்பை பெறணும், ஒரு நல்ல மதிப்பை பெறணும்னா இந்த ஆயத்துக்களை இனி வாழ்க்கையில பின்பற்றணும். இப்படி குர்ஆன்ல இருக்குதுன்னு கூட நம்ம போய் சொல்லலாம் மக்கள்கிட்ட. ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு 500 பேர் இருக்கிறாங்க, ஒரு பந்திக்கு ஒரு 100 பேர் உட்காரலாம், ஒரு 4 பந்தியில முடிஞ்சிடும். பட் அந்த பந்தி வழங்குறவங்க அழைக்கணும். யார் அவங்க அழைக்கணும்னா முன்வரிசையில் யார் இருக்கிறாங்களோ அவங்கள அழைச்சா அப்படி இது பண்ணலாம். இப்படி சாப்பிட போய் பின்னாடி நிற்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. இதை முதல்ல சீர்திருத்தம் செய்யணும். ஆக ஒவ்வொரு சீர்திருத்தமும் இன்னைக்கு எம்எஸ்கேலேருந்து நம்ம சமுதாயத்துக்கு ஒரு நல்ல இது உணவளிக்கக்கூடிய அந்த விஷயத்தை தூண்டணும். இப்போ அடுத்த கட்டமாக உணவளிக்கக்கூடியவர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சையத் இப்ராஹிம் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். அதனால பிஸ்னஸில் எப்படி வளர்ச்சி அடைகிறது, டெவலப் அடைகிறது, இது நிச்சயமாக இறைவன் நம்ம அனைவருக்குமே வழிகாட்டுவான். இதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஏற்கனவே முந்தைய கூட்டங்களில் பேசியிருக்கிறோம்.
என்ன சொல்லியிருக்கிறோம்? டெக்னாலஜி தான் ஃபஸ்ட்டு. ஒரு தொழிலில் முன்னேறணும் அப்படின்னாக்கா அடிப்படையாக உங்களுக்கு தேவையாக இருக்கிறது நீங்கள் எந்த தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழில் இருக்கக்கூடிய நுட்பம். இந்த டெக்னாலஜியில் வந்து நீங்கள் அதீத ஆர்வமுடையவங்களாக இருக்கணும். இன்றைக்கி வந்து இதை சேர்த்திக்கிறோம். இந்த கம்யூனிகேஷன், பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது பிஸ்னஸ்க்கு ரொம்ப வந்து முக்கியமாக இருக்குது. ஆனால் இது நிறைய சொல்லி கொடுத்துட்டே வர்றாரு. நிறைய பாயிண்ட்ஸ், நிறைய இவ்வளோ பாயிண்ட் சொல்கிறாரு. இதெல்லாம் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறது அப்படிங்கும்போது இதுக்கு அடிப்படையாக ஒரே ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கிட்டோம்னா இது எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். அது என்ன அப்படின்னா சலாம் அப்படிங்கிற ஒரு கொள்கை. இஸ்லாம்னு சொல்கிறோமில்ல, சாந்தி மார்க்கம், பீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்து மதங்களில் ஓம் சாந்தி அப்படிங்கிற ஒரு இதை சொல்லுவாங்க. அதாவது சலாம் அப்படிங்கிறது சாந்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அரபி வார்த்தை. இஸ்லாம்னா அதை அழுத்தி சொல்கிறது. இந்த சலாம் சாந்தி அப்படிங்கிறத நம் மனசில் வந்து ஒரு அடிப்படை கொள்கையாக வச்சுக்கணும். திருமறைக்குள்ள அழகான வசனம், இன்ன தீன இந்தல்லாகி இஸ்லாம். இது அரபி ஆயத்து. நிச்சயமாக உண்மையாக இறைவனிடத்தில், அல்லாஹ்விடத்தில், இறைவனிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு பாதை, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம், சன்மார்க்கம் எது என்றால் இஸ்லாம் என்று இறைவன் அறிவிக்கிறான். அதாவது சாந்தியும் சமாதானமுமே அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட உங்களுக்கான மார்க்கம், பாதை. ஆக நீங்க இந்த சலாம்ங்கிற ஒரு அடிப்படை தத்துவம், கருத்து, அதாவது ஒரு கொள்கை உங்க உள்ளத்துல மனசுல எப்பவுமே என்ன இருக்கணும்னா சாந்தி இருக்கணும். இந்த சாந்திக்கு எதிரானது நிறைய இருக்கு. சாந்தி, அமைதி, சமாதானம். இதுக்கு எதிராக இருக்கக்கூடியது பயம், கவலை, துக்கம், கோபம், துயரம், சந்தேகம், பழிவாங்கக்கூடிய குணம். இந்த மாதிரி நிறைய வழிமுறைகள், ஒவ்வொரு வழிமுறையும் ஒரு மார்க்கமா இருக்கு. இத்தனை வழிமுறைகளையும் இறைவன் ரிஜெக்ட் பண்றான். அத்தனையும் ஒரே ஒரு மார்க்கம் தான் ஏற்றுக்கொள்ளப்படுது. அது சலாம், சாந்தி அப்படிங்கிற மார்க்கம். இதை அடிப்படையாக வச்சு இதை நீங்க யாரை சந்திக்கிறீங்களோ உங்க குடும்பத்தில், ஒரு மனைவி மக்களிடையே, அல்லது ஒரு மாமியார் மருமகள், அல்லது சகோதரர்கள் சகோதரிகள், அல்லது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, அல்லது சொசைட்டி, அல்லது பணிபுரியக்கூடிய இடங்கள், வியாபார ஸ்தலங்கள், எல்லா இடத்துலையுமே இந்த கொள்கையை வந்து கடைபிடிக்குமாறு இறைவன் பல இடங்கள்ல வலியுறுத்துறோம். இஸ்லாம் அல்லாத வேறு ஒரு பாதையை, வேறு ஒரு மார்க்கத்தை இறைவன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை என்று இன்னொருத்துல அறிவிக்கிறார். வேற ரூட்ல வந்தீங்கன்னா இதை ஏற்றுக்கொள்றதில்லை. இப்போ கூட ஏதோ ஒரு நர்ஸுக்கு ஏமன்ல வந்து ஒரு நர்ஸுக்கு வந்து தூக்கு தண்டனை வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது குரான்ல உள்ளதுதான். ஏன்னா மன்னிக்குமாறு குரான்ல இருக்கு. அழகான ஒரு வழிமுறை. மன்னிச்சிருங்க, நான் அதுக்குண்டான அத்தனைய தீர்ப்புகளையும் அதுக்குரிய பலன்களையும் நான் தருவேன். உங்களால் அதை செய்ய முடியாது, சரியான தீர்ப்பு செய்ய முடியாது. இறைவன் தான் மாலிக் யௌமித்தீனா இருக்கிறான். அதனால பூமியில நீங்கள் நீதிக்காக நீங்கள் தீர்ப்பு செய்யும் போது இறைவனுடைய உபதேசமா இருக்கக்கூடியது மன்னிப்பு, அன்பு, கருணை, இரக்கம். இதை வந்து நீங்க எடுத்துக்குங்க. நீதியை நான் கரெக்டா செய்வேன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த கொலைக்கு கூட மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து திருமறை குரான்ல வருது. இதனுடைய அடிப்படையே இந்த சலாம் அப்படிங்கிறது தான். சாந்தி, சமாதானம் அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ள வச்சிட்டோம்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த கம்யூனிகேஷன், பாடி லாங்குவேஜ் எல்லாம் பண்ண முடியும். இங்க உள்ளத்துல சமாதானம் இல்லாட்டி, இங்க சமாதானம் இல்லை, கவலையா இருக்குது, கஷ்டமா இருக்குது, எப்படி பாடி லாங்குவேஜ் பண்றது? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிம்பாங்க. இங்க இருந்தா தான் அங்க வரும், சட்டியில் இருந்தா தான் வரும், இல்லாட்டி வராது. ஆகையினால அந்த மாதிரியான அந்த கவலை, பயம் இவைகளை எல்லாத்தையும் வந்து சைத்தான் தூண்டுகிறான்னு அல்லாஹ் சொல்ற. அதாவது குரான் அல் சூரால ஆரம்பிச்சு அல் பக்ரால ஆரம்பிச்சு அந்நாசுல போய் முடியும். அந்நாசுல பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் வந்து சொல்லப்படுது. நீங்க இறைவன்கிட்ட பாதுகாப்பு தேடுங்க, மனிதர்களின் இறைவன், மனிதர்களின் இரட்சகன் அப்படின்னு சொல்லி வந்து வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் அல்லதி இவஸ் பிசு பி சுதூரின் நாசி மினல் ஜின்னத்தி வன்னாசுன்னு வரும். இதயங்களில் பதுங்கி உங்களுக்கு வஸ்வாஸ் செய்யப்படும். வஸ்வாஸ்னா சந்தேகம், குழப்பம், பயம், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சைத்தான் வந்து ஏற்படுத்துகிறான். அவனுடைய ஆயுதம் என்னன்னா, நீ அன்னைக்கு அந்த தப்பு பண்ணிட்ட, இன்னைக்கு இந்த தப்பு பண்ணிட்ட, உனக்கு நல்லது நடக்காது, உனக்கு இப்படித்தான் ஆகும் அப்படிங்கிற மாரி கவலைக்கு மேல கவலையை அடுக்கடுக்கா
அடுக்கடுக்கான கவலைகளை வந்து இதயத்தில் வந்து செய்யறது சைத்தானுடைய வேலையா இருக்குது. இறைவன் அதையெல்லாம் மன்னித்து கிருபை செஞ்சு உங்களை வெளியேற்றி உங்கள் மீது நன்மையை நாடுகின்றான். அல்லாஹ் உங்கள் அனைவர் மீதும் நன்மையை நாடியவனாகவே இருக்கிறான். இந்த வானங்களையும் பூமியையும் உங்களுக்கு பரிசாக கொடுத்துருக்குறான். இல்லை இன்னைக்கெல்லாம் கோட்டு போட்டு, நான் பிஸ்னஸ் மீட்டிங்கில் கோட்டு போட்டு தான் போவோம். வெளி மாநிலம் போகும்போது பார்ட்டிகளை சந்திக்கும் போது வந்து கோட்டு போட்டு போவோம். ஆனால் நம்ம உள்ளத்தில் இந்த விஷயம் இருக்குது. எது இருக்குது? இந்த வஸ்வாஸ் இருக்குது. அதாவது வஸ்வாஸ் அல்ஹன்னாஸ் அல்லது இவஸ்பிசு பீசூர் ஜின்னத்தி ஒன்று. அதாவது அந்த மாதிரி சந்தேகம், குழப்பம், பயம், தயக்கம், உற்சாகமின்மை, அவநம்பிக்கை இதையெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அந்த சைத்தான்னா தீய சக்தி. அது வந்து மனிதர்களிலும் இருக்கிறார்கள், ஜின்களிலும் இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் கவனமாயிருங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுது. அதை உடைச்சி எரியக்கூடியது வந்து முதல்ல இந்த ட்ரெஸ் கோடு தான் அதை உடைக்கும். இந்த சந்தேகம், பயம், கவலை இதையெல்லாம் வந்து நல்லா இன்னடிச்சு நல்லா இருக்கும். நமக்கே ஒரு உற்சாகமாக இருக்கும், ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு நம்பிக்கை வந்து வரக்கூடியதாக இருக்குது. இதை பற்றி எல்லா வேதங்கள்லையும் அருமையாக சொல்லப்படுது. குர்ஆன்ல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, சிகரங்கள் அல் அஹ்ராப் அப்படிங்கிறது 7வது அத்தியாயம். அதில் வந்து சொல்லும்பொழுது குர்ஆன் பார்த்தீங்கன்னா யா அய்யுஹல்லதீன ஆமனு அப்படி வரும், ஓ நம்பிக்கை கொண்டவர்களே. அடுத்தது யா அஹ்லுல் கிதாப் அப்படின்னா வேதத்தை உடையவர்களே. வேதத்தை உடையவர்கள்னா யூதர்கள், கிறிஸ்தவர்கள், யாரெல்லாம் வேதம் அவங்களை குறிச்சிடும். இப்படி அழைப்பு வரும். அப்புறம் சில இடங்களில் பார்த்தா யா அய்யுஹன்னாஸ், ஓ மனிதர்களே அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல யா பனி ஆதம், ஓ ஆதமுடைய மக்களே அப்படின்னு கூப்பிடப்படுது சிகரங்கள் அஹ்ராப்ல. யா பனி ஆதம்னா என்ன அர்த்தம் வரும்? ஆதமுடைய மக்களேன்னா என்ன வரும்? யாரை குறிக்கும்? பொதுவாக இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், யூதர் எல்லாத்தையும் சேர்த்து குறிக்கக்கூடிய வார்த்தை யா பனி ஆதம். ஓ ஆதமுடைய மக்களே, இறைவன் உங்களுடைய மானத்தை மறைப்பதற்காகவும் அழகுக்காகவும் ஆடைகளை வழங்கியுள்ளான் அப்படின்னு அல்லாஹ் அறிவிக்கிறான். அழகுக்காகவும் ஆடைகளை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கினான். இருந்த போதிலும் தக்வா, பயபக்தி என்னும் ஆடையே உங்களுக்கு மேலானது. இந்த ஆடையை அணியும் போது எதை அணியணும்? சேர்த்தி தக்வாவை அணியுங்க. ஏன்னா சைத்தான் உங்கள் பெற்றோர்கள் இருவரையும் அவர்கள் மானத்தை களைந்து அவளுடைய மானத்தை வெளிப்படுத்த அவளுடைய ஆடையை களைந்தான். ஆதம் ஹவ்வாவுடைய எந்த ஆடையை களைஞ்சிட்டான்? பயபக்தி என்னும் ஆடையை களைந்து அவர்களை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றியதை போல உங்களையும் வெளியேற்றி விட வேண்டும். இது இந்த சிகரங்கள்ல வரக்கூடிய ஒரு வாசம். நாம எங்க இருக்கிறோம்? இப்போ எங்க இருக்கிறது அர்த்தம் வருது. சொர்க்கம்ங்கிறது எங்க இருக்குது? உள்ளம், மனம் எப்ப வந்து சலாம் சாந்தியோட இருக்குதோ அது சொர்க்கத்தினுடைய நிலை. அந்த மனதில் வந்து சாந்தி கெடும்போது அதை விட்டு வெளியேற வேண்டியது வருது, மனதை விட்டு வெளியேற வேண்டியது வருது. ஆதம் ஹவ்வாவையும் சாந்தி எனும் நிலையிலிருந்து அவன் வெளியேற்றினான். என்ன சொல்றான்னா, நித்திய வாழ்வளிக்கும் மரத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமான்னு கேட்கணும். அதாவது இந்த மரத்தின் கனிகளை சாப்பிட்டீங்கன்னா நீங்க சாகவே மாட்டீங்க, என்னன்னைக்கு இருக்கலாம். இது சாப்பிடாம விட்டீங்கன்னா இறந்து போயிருவீங்க. அப்ப அமைதி என்ன ஆயிருது? நீ இறந்துருவேன்னா என்ன ஆகும் மனசு? அந்த சாந்தி அப்படிங்கிற இஸ்லாம் அப்படிங்கிற நிலையிலிருந்து அவங்க வெளியேறாங்க. இதை வந்து சிகரங்கள்ல சொல்லும் பொழுது அல்லாஹ் உங்கள் மானத்தை மறைப்பதற்காகவும் அழகுக்காகவும் ஆடைகளை உங்களுக்கு வழங்கியுள்ளான். எனினும் தக்வா என்னும் ஆடை உங்களுக்கு மேலானது. சைத்தான் உங்கள் பெற்றோர் இருவரையும் அவர்கள் ஆடையை கலந்து சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றியதை போல உங்களை வெளியேற்றி விட வேண்டாம், நீங்கள் கவனமாக இருங்க. தக்வா என்னும் ஆடை, பயபக்தி என்னும் ஆடையை நீங்க வந்து அணிஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலும் புல்லு மசாஜிதல்லா அப்படின்னு வரும். அதாவது அந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மஸ்ஜிதுகளை குறிக்கக்கூடிய வார்த்தை அது. குல்லு மசாஜிதல்லா அப்படின்னா பன்மை வார்த்தை.
ஆக ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலும் நீங்கள் உங்கள் ஆடை அலங்காரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், நல்ல முறையில் உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள்னு சொல்லிட்டு அல்லாஹ் உங்களுக்கு வெளிப்படுத்தியுள்ள ஆடை அலங்காரங்களையும் உணவில் தூய்மையானவற்றையும் தடுத்தவன் யார்? அல்லாஹ் கேட்க. நல்ல ட்ரெஸ் போட்டுக்கணும், நல்ல அழகா ஆடை அணிஞ்சுக்கணுங்கிறத யார் தடுத்தா? நானா தடுத்தேன் அப்படின்னு அல்லாஹ் கேட்கறான். இப்போ கோட் சூட் போட்டுக்கிட்டா இது என்ன? ஒரு அன்பை அமைதியை போதிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு கொள்கை சார்ந்தது. அதனால அந்த மாதிரி நாம ஏறக்கூடாது. இது வந்து சொல்லி போடுவாங்க, நம்ம இது பிறமத கலாச்சாரத்தை பின்பற்றி நம்மை சார்ந்தவன் அல்லன்றோம். அப்படியெல்லாம் இல்லை. இது அல்லாஹ் உங்களுக்காக வெளிப்படுத்துறது. அந்த ஆயத்தில் எப்படி வரும்னா, ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலும் ஒவ்வொரு இடங்கள்லையும் நீங்க உங்களை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள், அழகு அலங்காரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லாஹ் தடுக்கல. மேலும் இது இந்த உலகத்தில் மோமின்களுக்கு உரித்தானது, மறுமையில் அவர்களுக்கு மட்டுமே. இப்படித்தான் இது வந்து முடியும். இப்போ அல்லாஹ் இதை விரும்புகிறான். இறைவன் உங்களை நேசிக்கிறான். நீங்கள் எல்லா விதமான பாக்கியங்களையும் நீங்கள் பெறணும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய விருப்பமாக இருக்குது. அந்த தன்னுடைய விருப்பத்தை நம்ம இருதயத்தில் அல்லாஹ் உண்டாக்கும் போது, ஏற்படுத்தும் போது இதெல்லாம் நடக்காதுன்னு நாம் சொல்கிறோம். நீங்கள் முன்னேறணும், ஒரு தொழில் நிறுவனம் நடத்தணும், ஒரு வளர்ச்சி அடையணும், ஒரு பெரிய ஒரு ஃபேக்ட்ரி மாரி. இப்போல்லாம் மில்லு மாதிரி திருப்பூரில் இந்த ஸ்டிச்சிங் ஃபேக்ட்ரியை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே இடத்துல 500 பேர் 1000 பேர் நிறைய முதலீடு பண்ணுறாங்க. மிஷினில் நிறைய மானியம் கிடைக்கிது. அரசு நிறைய ஊக்கப்படுது, மத்திய அரசும் மாநில அரசும். இப்போ மாநில அரசு கூட இதுக்கு ஏதோ ஸ்கீமெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய மானியம் கிடைக்கிது, நிறைய ஊக்கப்படுத்துகிறாங்க. அந்த மாரி இந்த ஃபேக்ட்ரி மாதிரி செய்யக்கூடிய இது வாய்ப்பு நிறைய திருப்பூரில் வருது. அதில் ஒரு முன்னேற்றம் அடையணும், ஒரு தொழிலில் ஒரு வியாபாரத்தில் முன்னேற்றம் அடையணும். ஒரு 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 மாதிரி வீடு இருக்குது, ஒரு நல்ல பங்களா மாதிரி ஒரு வீடு வேணும். ரொம்ப நாளாக 2 வீலர்லேயே இருக்கிறோம், ஒரு கார் வாங்கணும். எந்த ஒரு எண்ணம் உள்ளத்தில் வந்தாலும் அது இறைவனிடமிருந்து தான் வருது. நன்மைகள் யாவும் என்னிடமிருந்து வருகின்றன என்று அல்லாஹ் சொல்கிறான். இதை நீங்கள் மறுக்கக்கூடாது. அது அந்த ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய அந்த நல்ல எண்ணத்தை அந்த ஸ்டார்டிங்லேயே கிள்ளி எரிஞ்சிட்டோம்னா, அந்த போன மீட்டிங்கில் சொன்ன விதையை என்ன செய்யக்கூடாது, அதை பசுமையாகவே வச்சுருக்கணும். விதையை நாம் நசுக்கிட்டோம்னா அந்த மரமும் அழிஞ்சு போயிடும், அதன் பலன்களும் கனிகளும் அழிஞ்சு போயிடுது. ஆகவே இறைவன் சொல்கிறது என்ன, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பொருந்தி கொள்ளக்கூடிய வர்த்தகம் அன்றி பிறருடைய பொருளை நீங்கள் உண்ணாதீர்கள். அடுத்தவங்களோட இதை என்ன செய்யக்கூடாது, திருடக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, அபகரிக்கக்கூடாது. பிறருடைய பொருளை பொருத்தமில்லாமல் நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது உங்களை நீங்களே கொலை செய்வதற்கு சமமானதாகும் சொல்ற. மேலும் இத்தகைய வழிகளில் யார் செல்வார்களோ அவர்களை விரைவில் நான் நரகத்தில் புகுத்துவேன், இது எனக்கு சுலபமானது. அப்படித்தான் முடியுது அந்த ஆயத்து. ஆகவே பிறருக்கு வழங்கி இருக்கக்கூடிய நியமத்துகளை, அருளை நீங்கள் ஆசைப்படாதீர்கள், அதன் மீது ஆசை வைக்காதீர்கள். எவன் அவனுக்கு வழங்கினானோ அந்த இறைவனாகிய என்னிடத்திலேயே என்னுடைய அருளை கேளுங்கள், உங்களுக்கு நான் தருகின்றேன். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியா அவங்க உள்ளத்தில் அவங்களுடைய தேவைகளை அல்லாஹ் இறக்கும் போது அது நிராகரிப்புக்கு உள்ளாயிருது. இது நடக்காது, இது முடியாது, இது நம்மளால் எங்கு செய்ய முடியும் அப்படின்னு அந்த தோல்வி எண்ணம், அவநம்பிக்கை உள்ளத்தில் ஏற்படுது. அதை உடைக்கக்கூடிய ஒரு இது இந்த நிகழ்ச்சியில் இருக்கு. இந்த ட்ரெஸ் கோட், கம்யூனிகேஷன், எப்படி பார்க்கணும், எப்படி நிற்கணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும். அதனால இதில் என்னன்னா இது கவனத்தை உண்டாக்குது. கவனம் இல்லாட்டி அவ்வளோதான். இப்போ கார் ஓட்டிட்டு போகிறோம், கவனமாக போகணும். கவனம் தப்பிடுச்சுன்னா என்ன ஆகும் அந்த பயணம்? ஆக உள்ளச்சமின்றி தொழுகை இல்லை குர்ஆன் அறிவிக்குது. பயபக்தியோட கவனத்தோட ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுது இதையும் கவனத்தோட இந்த கம்யூனிகேஷன் இதையும் கவனிக்கணும். பகவத்கீதையில் ஒரு அருமையான ஒரு வசனம், ஸ்ரத்தையின்றி செய்யப்படும் யாகமும் தானமும் தபசும் மற்றெல்லா கருமங்களும் அசத் எனப்படும் அறிவிக்கப்படுது. அதை கவனம் இல்லாமல், அக்கறை இல்லாமல், பிரியம் இல்லாமல் செய்யக்கூடிய யாகமாக இருந்தாலும் சரி, தானமாக இருந்தாலும் சரி, இல்லை மற்றெல்லா கருமங்கள். கர்மம் அப்படின்னா அந்த தொழில்கள், தொழில் செய்வது கடமையாக அறிவிக்குது கீதை. யார் ஒருத்தரும் இந்த கடமையை விட்டு தவறிவிடக்கூடாது, இந்த கடமை செய்தே ஆகணும். அது சிரத்தையின்றி செய்யப்படும் யாகமும் தானமும் தபசும் மற்றெல்லா கருமங்களும் அசத் எனப்படும். அது பொய், அது உண்மை இல்லை, சத்தியம் இல்லைன்னு அறிவிக்கப்படுது.
ஆக எதில் ஈடுபடுறோமோ எதை செய்கிறோமோ அதன் மீது வந்து கவனத்தோட செயல்பட்டால் இறைவன் அந்த கவனத்துக்கு வந்து உரிய மரியாதையை கொடுத்து படிப்படியான வழிகளை காண்பித்து நம்மளை என்ன செய்வான், நம்ம அடையக்கூடிய நம்ம செல்ல வேண்டிய இலக்குகளுக்கு செல்ல முடியும். அப்போ நாம் இதுக்கு அடிப்படையாக நாம் வைக்கிறது நம்மளுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா டெக்னாலஜி. இந்த ஈரோட்டில் ஒரு பள்ளிவாசலில் பேச வேண்டியது இருந்தது. ஏதோ ஒரு வெற்றியினுடைய இதை சொல்லுங்கன்றாங்க. வெற்றிங்கிறது இறைவனுக்குரியது. நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பமாக இருக்குது. அதை எதிர்க்கிறது நம்மளுடைய உள்ளமாக இருக்கு. அது முடியாது, ஆகாது, கூடாது அப்படின்னு. அப்போ இறைவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வந்து வெற்றி என்பது அல்லாஹ்வுக்குரியது, அதை முன்பின் ஆக்குவதும் அவனுடைய செயலாக இருக்குது. இன்னைக்கு இல்லாட்டி என்ன ஆயிரும், அது நிச்சயமாக நாளைக்கு வரும். இன்னைக்கு ஒரு பிஸ்னஸில் வியாபாரத்தில் தோல்வி அடைஞ்சாலும் நிச்சயமாக இன்னொரு நாள் அது வந்து நீங்கள் வெற்றி அடைவீர்கள்னு அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறான். இது எல்லா வேதங்களும் இருக்குது. ஆகவே நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள், உண்மையோடு நடந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லவனாக இருந்தால் பிழைக்க முடியாது, நல்லதுக்கு காலம் இல்லை, காற்றுள்ள போதே தூத்திக்கு. காற்று எப்பவுமே இருக்கும். அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை நீங்கள் எண்ணி பார்க்கவே முடியாது. எல்லாமே உங்களுக்காகத்தான். நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய விஷயமா. நம்மளே ரிஜெக்ட் பண்ணும்போது ஒன்றும் செய்ய முடியாது. ஆக அதை விருப்பம் கொள்ளக்கூடியவர்களாக வந்து நம்ம என்னென்னைக்கு இருக்கணும். அந்த விருப்பத்தை வந்து விடவே கூடாது. முன்னேற்றம், அருள், வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமான ஒன்று. அந்த வெற்றியை முன்ன பின்ன ஆக்கிறது இறைவன் கையில் இருக்குது. அதனால் ஒரு தோல்வி ஏற்பட்டால் கூட என்ன செய்யக்கூடாது, அந்த முயற்சியை வந்து கைவிடக்கூடாது. மீண்டும் மீண்டும் அந்த முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது அந்த குறிப்பிட்ட கால தவணையில் நம்மளுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத வந்து நாம் போய் அடையக்கூடிய அந்த இது எல்லா வகையிலும் இறைவன் ஏற்படுத்துகிறோம். அப்போ என்ன சொன்னோம் அப்படின்னா, முதல் அடிப்படை தேவை வந்து டெக்னாலஜி. ரெண்டாவது தேவையாக இருக்கிறது வந்து ட்ரூத், உண்மை இருக்கணும். மூணாவதாக தேவையாக இருக்கிறது, வெற்றிக்கான தேவையாக இருக்கிறது டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மையை வந்து நாம் செய்யக்கூடியவங்களாக இருக்கும். ஒரு பையர் இருக்கார், பாட்டு இருக்காருன்னா நம்ம பேசுகிறத அவர் அப்படி நம்பணும். இந்த காஸ்டிங்கில் இந்த ஐட்டத்தில் வந்து நான் 5% வச்சுருக்கிறேன் நம்ம சொல்லும்போது அவர் நம்மளை நம்பணும். இவன் வந்து 10-15 வச்சுட்டு 5ன்னு பொய் சொல்கிறான் அப்படின்னு அவர் நினச்சாருன்னா மறுபடியும் அதுலேருந்து 10% கம்மியாக கேட்பார். அப்போ அந்த டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மையை வந்து நாம் வந்து ஃபஸ்ட்டு இது டெக்னாலஜி, ரெண்டாவது ட்ரூத்து, மூணாவது டிரான்ஸ்பரன்சி, நாலாவது ட்ரஸ்ட். 4T. இதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கூடாது. சும்மா நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். வெற்றிங்கிறது இறைவன் தான் தரும். இருந்தாலும் இது எப்படி இந்த கம்யூனிகேஷன், பாடி, இதெல்லாம் எப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெத்தேடு வந்து 4T. இது என்னென்ன 4T சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்குவீங்க. வாழ்க்கையில் எத்தனையோ கேட்குற உபதேசம் அது இது கேட்குறோம். எது ஞாபகத்தில் இருக்குது? எத்தனை பயான், எத்தனை நல்ல உபதேசம் எதாவது ஞாபகத்தில் இருக்கா? மறைஞ்சிருது. அது சுருக்கமாக இந்தமாரி சொல்லும்போது அது நினைவில் இருக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் வெற்றிக்கான அந்த வழிப்பாதை 4T என்ற போதிலும் கீதையில் சொல்லப்படுறது என்னன்னா, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது நீ செஞ்ச வேலைனால தான் உனக்கு அந்த இது கிடைக்குது நீ நினச்சிடக்கூடாது. நீ காரியங்களில் ஈடுபட்டாலும், டெக்னாலஜியில் இருந்தாலும், ட்ரூத் பண்ணாலும், டிரான்ஸ்பரன்சி பண்ணாலும், ட்ரஸ்டோட நீ இருந்த எல்லாம் பண்ணி நீ கடமையை செய்து வெற்றி பெற்றால் அது ஒன்னால தான் உனக்கு கிடைச்சது, இந்த செயல்னால தான் கிடைச்சது நீ நினைச்சிடாதங்கிறத அதனுடைய அர்த்தம். இன்னும் நிறைய வேற விஷயமெல்லாம் ஒன்று சேரணும். கம்யூனிகேஷன், பாடி லாங்குவேஜ் ஒன்று சேரணும். இன்னும் வேற என்னென்னமோ இருக்குது. சூழ்நிலைகள், சமய சந்தர்ப்பங்கள், எந்த மாரி நமக்கு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுது, எல்லாமே நிறைய விஷயங்கள் ஒன்று சேர்ந்தா தான் என்ன செய்ய முடியும், வெற்றி பெற முடியும். அத்தகைய எல்லா விஷயங்களையும் நமக்கு ஒன்று சேர்த்து கொடுக்கறக்கு இறைவன் தயாராக இருக்கிறான். அது தன்னுடைய விருப்பம்னு அறிவிக்கிறான். அல்லாஹ்வுடைய விருப்பமே நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதான். 7 வானங்களையும் பூமியையும் நீங்கள் ஆட்சி செய்யணும். படைப்புகள்லேயே அழகான உயர்வான மணிமகுடமான படைப்பு மனித படைப்பு. இறைவனோடு ரொம்ப நெருக்கம். மனிதனுக்கும் அவன் இதயத்துக்கும் நடுவில் இருக்கிறேன். மனிதனுடைய மனம் அவனிடம் என்ன பேசுகிறது என்று அறிவேன். இன்னும் பிடரி நரம்பை விட சமீபமாக இருக்கின்றது. நம்ம உயிரோடு உள்ளத்தோடு இருந்து கலந்திருந்து நமக்கு வழிகாட்டக்கூடிய இறைவன் நம்மை பற்றி என்ன நினைக்கிறான்னா, நல்ல எண்ணங்களை தான் இறைவன் நினைக்கும். நீங்கள் உயர்ந்து வரணும். ஒவ்வொரு நிலையிலிருந்தும்
இன்னொரு நிலைக்கு நீங்கள் மேலேறி செல்வீர்கள்னு அறிவிக்கிறோம். வள்ளுகால படிக்கிறோமல்ல, முற்பகல் மீது சத்தியமாக, மூடிக்கொள்கிற இரவு மீது சத்தியமாக, நிச்சயமாக உமது இரட்சகன் உன்னை கைவிடவும் இல்லை, வெறுக்கவும் இல்லை. நீங்க செஞ்ச அது இதை பார்த்து உங்களை வெறுக்கவும் இல்லை. இப்ப பலகீனமான நிலையில் இருக்கிறீங்கன்னா உங்களை கைவிடவும் இல்லை, இன்னும் பிடிச்சிட்டு தான் இருக்கிறான். நீங்க தான் கையை தட்டி விட்டே இருக்கிறீங்க. உங்களை வெறுக்கவும் இல்லை, கைவிடவும் இல்லை. வழியற்றவர்களாக கண்டு வழிகாட்டினான். எப்படி போறது, என்ன செய்யறது, யார் பார்க்கறது, எந்த தொழில் செய்யறது, எப்படி செய்யறது, வழிகாட்டினான். அனாதையாக கண்டு புகலிடம் அளித்தான். உதவிக்கு யாருமே இல்லை, எங்க போய் நிற்கிறது, என்ன பண்றது, புகலிடம் அளித்தான். தேவை உடையவராக கண்டு சீமான் ஆக்கினான். அழகா வரும், வள சௌஃப யூத்திக ரப்புக்க ஃபத்தரல்லா. இன்னும் அடுக்கடுக்கான உயர் பதவிகளை வழங்குவான். நீங்க என்ன செய்வீங்க, ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு ஸ்டெப்பா மேலே போயிட்டே தான் இருப்பீங்க. இது அல்லாஹ்வோட நியதியா இருக்குது. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னா, நீங்கள் அனாதைகளை கண்டிக்க கூடாது. அதாவது உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள மனம் புண்படி என்ன செஞ்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது. ஆனா அப்படித்தான் அவங்க நடந்துக்குவாங்க. சில நேரம் அந்த நேரத்தில் கூட அவங்கள அன்போட, கருணையோட, இனிமையோட அவங்கள்ட்ட பழகணும். யாசிப்போரை விரட்டாதீர்கள். இந்த ரெண்டு கண்டிஷன். யாசிப்பவர்களுக்கும் யாசிக்காதவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கிய அந்த ரிஜெக்டில் இருந்து அல்லாவின் பாதையில ஒரு பங்கு அவங்களுக்கு கொடுக்கும். ஏழை எளியவர்களுக்கு உங்கள் சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பெரிய பங்கை அவங்களுக்கு வழங்க வேண்டும் சொல்லி அல்லாஹ்வுடைய அந்த விருப்பத்தையும் பின்பற்றினால் முழு வெற்றிக்கான, படிப்படியான வளர்ச்சிக்கான எந்த தடையும் கிடையாது. அத்தகைய வெற்றியை, வளர்ச்சியை நம் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் தருவான் என்று பிரார்த்தித்து இந்த உரையை நிறைவு செய்யலாம்.